இது இவனோட லைஃப் ப்ராப்ளம் சார். சாரி, எனக்கு அவளை பற்றி எதுவும் தெரியாது, எந்த ஐடியாவும் இல்லை. ஐ கான்ட் ஹெல்ப் இட். பெரியப்பா பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேனே. அந்த பிளான்ட் காமிச்சியா? சார் தான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறம் இல்ல பெரியப்பா, நான் அதுக்காக சொல்ல. நீங்க அந்த பிளான்ட் பாத்துட்டீங்கன்னா நீங்க 2-3 டேஸ் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்காக சொல்ல. தட்ஸ் a good idea. வா போலாம் போலாம். தேங்க்யூ சார். சரி வரோம் சார். ஓகே. இவர்கிட்ட கேட்கலாம்டா. டேய், போற வரவன்ட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பியா? அதான் சார்கிட்டே கேட்டாச்சுல்ல, அவரே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. போட்டோ கட்டி ஒரே ஒரு தடவை கேட்டு போயிடலாம்டா. டேய், பிரச்சனை பண்ணாத, வா. யார் வேணும்? அனிதா அக்கா இருக்காங்களா? இல்ல, அவங்க கடைக்கு போயிருக்காங்க. நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் அனிதாவோட ஃப்ரெண்டு. இங்க புதுசா வந்திருக்கேன். நீங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. இங்க பக்கத்துல போயிருக்காங்களா இல்ல ரொம்ப தூரமா போயிருக்காங்களா? சரியா தெரியலங்க. சரி, நாங்க போயிட்டு அப்புறம் வரோம். நீங்க வேணா. ஏய், என்ன வாளுகளா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கா, நாங்க வர்றது தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டீங்க போல இருக்கு. உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வர வழியிலேயே பாத்துட்டேன். ஆமா, என்ன வேற வேலை இல்லையா? இங்க வந்துட்டேங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சக்தியோட கல்யாணத்துக்கு நாங்க தனியா ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்றோம். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்காவது கல்யாணம்னா நீங்க தான் இன்விடேஷன் எழுதி கொடுப்பீங்களா? உங்களுக்கு கவிதை புலம் எல்லாம் ஜாஸ்தி வரும்னு சக்தி தான் சொன்னா. அதான் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்க என்ன யாரு? நானு கீர்த்தனா செழியன். இவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டு சக்தி இல்ல, அவங்களோட சிஸ்டர்ஸ் கண்மணி அண்ட் கீர்த்தனா. ஹலோ. 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 ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் கொண்டு வரட்டுமா? இல்ல, ஒண்ணு வேண்டாம், தேங்க்ஸ். அக்கா, சிம்பிளா ஏதாவது சொல்லுங்களேன். ஏன் உன் மூளை வேலை செய்யலையா? ஏதோ நல்ல ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா ரொம்ப தான் கால்ட்டிக்கிறீங்க. நல்ல ஐடியா கொடுப்பேன், ஆனா ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் நல்லா இருக்காது. சுத்தம். கண்மணியோட ஹேண்ட் ரைட்டிங் கூட கோழி குப்பைய கலர்ன மாதிரி இருக்கும். ஏய், இவளுது மட்டும் என்ன வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஓர நீ தானே first ஆரம்பிச்ச. சும்மா இருங்க. இந்த வாத்தியும் கோழியும் வாசலோடையும் அமைச்சிருக்கணும். உட்கார வச்சது தப்பா போச்சு. சரி, நான் வேணா எழுதி தரேன், ஆனா வேற யார்கிட்ட கொடுத்து காப்பி பண்ணிக்கங்க. அனிதா, நான் வேணா எழுதட்டுமா? இவங்க எழுதுவாங்க, இவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க, அவங்க எழுதிட்டும். கொஞ்சம் எழுதி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? சொல்லுங்க அக்கா. இரு சொல்றேன். ரொம்ப தான் யோசிக்கிறாங்கல்ல. எழுதிக்கோ. எழுதுங்க எழுதுங்க. உங்கள் வீட்டு ஜன்னல் காற்று, நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி, கண் விழிக்கும் கேலண்டர், எல்லாவற்றிடமும் சொல்லி வையுங்கள் 27ஆம் தேதி சக்தி பூபதி திருமணம் என்று. வாழ்த்துக்களை நேரடியாக வந்து அக்ஷதையாய் தூவிட அழைக்கும். அக்கா, சூப்பர்க்கா. நல்லா இருக்கு.
வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எழுதி முடிச்சிட்டீங்களா? அதுக்கு கீழே சக்தியின் சகோதர சகோதரிகள் செழியன், கண்மணி, கீர்த்தனான்னு எழுதிடுங்க. கீர்த்தனா லாஸ்ட்ல எழுதுறீங்களா? லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். கிரேட் கீர்த்தனான்னு எழுதிக்கோங்க. ஐயோ, அவ சொல்றா, நீங்களும் எழுதிடாதீங்க. ஆளை பாரு, கத்திரிக்காக்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி. எழுதி முடிச்சிட்டீங்களா? கொடுங்க. உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லதா இருக்கு. ஆனா செழியன சுழியன்னு எழுதிட்டீங்க. ஐயோ அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. சாரிக்கா. சாரி. கீர்த்தனா வேண்டாம், விட்டுரு. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. வருத்தத்துல வேற இருந்தாங்க. நீ சொன்னதுனால எதுவும் அப்செட் ஆகல. தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, விட்டுருங்க. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். வா, போயிட்டு வரோங்க. வரோம்க்கா. ஹலோ, திலகாவா? ஆமாம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்கிற? மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு? பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறாரா? இல்லம்மா, அவரும் அவங்க அக்காவும் வெளியில போயிருக்காங்க. ஆமா, டூர் போயிட்டு எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தாம்மா வந்தோம். வந்ததும் கேள்விப்பட்டோம், சக்திக்கு கல்யாணம் பேசியிருக்கீங்களாமே. ரொம்ப சந்தோஷம். ஆமா, மாப்பிள்ளை வீட்டாருங்களாம் எப்படி? மாப்பிள்ளை நல்லவரா? நல்ல உத்தியோகம் பாக்குறாரா? நல்ல இடம்தான், உங்க மாப்பிள்ளை சொன்னாரு. வேற என்ன? என்னம்மா சொரத்தே இல்லாம பேசுற? என்ன பண்ண சொல்ற? என்ன முன்னால வச்சா எல்லாம் நடக்குது. மூணாவது மனுஷி மாதிரி நானும் தகவல் கேட்டுதான் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டா நான் என்னத்த சொல்றது? என்னவா? திலகாவை கலந்துக்காமலே மாப்பிள்ளை இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கிறாரு. திலகா ரொம்ப வருத்தப்படுறா. இப்படி கொடு. ஹலோ, நான் அப்பா பேசுறேம்மா. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கம்மா. ஏமா, சக்தி நீ பெத்த பொண்ணுமா? அவளுடைய கல்யாணத்தை மாப்பிள்ளை ஒன்னு கலந்து பேசலையா? அது இல்லப்பா, அவர் எப்பவும் போலதான் இருக்காரு. நானும் இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டுக்கல. சக்திக்கு பிடிச்சிருக்கு, அது போதும் இல்லையா? சக்திக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்காமா? ஆமாப்பா. நீங்க தான் திடுதுப்புன்னு டூருக்கு வேற போயிட்டீங்க. நீங்களும் வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஏமா, நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதா? சக்தி எங்க? ஒரு நிமிஷம்ப்பா. சக்தி தாத்தா. சக்தி இருக்காளா? இருக்கா. ஹலோ ஹலோ, நான் தாத்தா பேசுறேம்மா. குடுங்க குடுங்க, நான் பேசுறேன். நான் பேசிட்டு கொடுக்குறேன். நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. புள்ளைகிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மாடி, நான் பாட்டி பேசுறேன். நான் உன் கூட பேச மாட்டேன். எதுக்குடா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப நீ தாத்தா வந்தீங்களா? வரல. அது இல்லடா, நாங்க டூர் போயிட்டோம். நாங்க வரத்துக்குள்ள உங்க அப்பா கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாரு. எங்களை என்னடா பண்ண சொல்ற? இந்த காரணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் உன் கூட பேசல. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதடா, மன்னிச்சிடுறா. இத பாரு, கல்யாணத்துக்கு நானும் தாத்தாவும் முன்னாடியே வந்தாங்க இருப்போம். போதுமா? இப்ப தாத்தா பாட்டியே மன்னிச்சிடுவியா? முடியாது. அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்படியா? சரி, நீ என்ன தண்டனை கொடுக்கறியோ பரவாயில்லம்மா, சொல்லு. என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லவா? சொல்லு. நீ ஒரு நாள் முழுக்க என்னோட சுடிதாரை போட்டு வீட்டுல சுத்திக்கிட்டே இருக்கணும்.
ஏய் ஏய் என்ன தண்டனையா? அவ என்ன சொல்றா தெரியுமா? ஒரு நாள் முழுக்க அவ சுடிதார நான் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தெரியணுமா பாருங்க. இத பாரு, ஒரு வருஷத்துக்குள்ள கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெத்து எங்க கையில நீ குடுக்குற, புரிஞ்சுதா? பாக்கலாமா? சரிடா செல்லம், வச்சுட்டுமா? மேகலா, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? கண்மணி கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் நீ தான் உங்க அக்கான சொல்றதுக்கு என் வாய் வரைக்கும் வார்த்தை வந்துடுச்சு. ஆனா அன்னைக்கு நான் உங்க அப்பாவோட கோவத்தை பார்த்தவ. ஒரு வினாடி அந்த கோவம் என் மனசுல ஞாபகம் வந்துடுச்சு. அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது, நிதானமா யோசிச்சு பேசணும்னு தான் நான் சும்மா இருந்துட்டேன். நீ திடீர்னு இப்படி கண் கலங்கி உள்ள போனதும் கீர்த்தனா எப்படி பதறிட்டா தெரியுமா? அவங்களெல்லாம் பார்த்ததும் அந்த இன்விடேஷன் எழுதுறப்போ என் பேரும் அந்த இன்விடேஷன்ல இருக்கணுமேன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதான் கண் கலங்கிட்டேன். என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அனிதா. உடனே போய் என் வீட்டுல எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கு ஏக்கமா இருக்கு. மேகலா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. பொதுவா ஏதாவது ஒரு வீட்டுல குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா பெத்தவங்க துடிச்சு போய் பதறி போய் அதை தேடுவாங்க. தொலைஞ்சு போன குழந்தை திரும்பி கிடைச்சதுன்னா பெத்தவங்க அன்போடையும் பாசத்தோடையும் ஆவலா வரவேப்பாங்க. ஆனா உன் விஷயத்துல எல்லாமே தலைகீழ இருக்கு. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அனிதா, எனக்காக ஒரு உதவி செய்யறியா? சொல்லு. நான் மேகலான்னு சொல்லி அவங்க கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டாம். இன்னைக்கு யாரோ ஒருத்தியா உன் ஃப்ரெண்டா என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? எனக்கு என் அம்மாவை பார்க்கணும், மத்த எல்லாரையும் பார்க்கணும். ப்ளீஸ். ஓகே, கவலைப்படாத. நான் நிச்சயமா உன்னை உன் வீட்டுக்கு கூட்டு போறேன். தேங்க்ஸ். ஓகே, வா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ரீபெய்ட் கார்டு இருக்கா? இல்லைங்க, நாளைக்கு வந்துடுங்க. ஓ, லோக்கல் கால் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, வந்தோன்னு பேசுங்க. ஹலோ ஹலோ சத்தி, நான் திவாகர் பேசுறேன். சத்தி சத்தி ப்ளீஸ் ஃபோனை வச்சிடாத சத்தி. அட்லீஸ்ட் நான் பேசுறதை கேட்கவாது செய்ய. சொல்லு. நான் எத்தனை தடவை உங்க கூட பேசணும்னு நினைச்சேன். உனக்கு நான் எஸ்எம்எஸ் பண்ணேன், ஃபோன் பண்ணேன், நீ எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ணல, ஃபோனை கூட எடுக்கல. ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன் சத்தி. சரி, என் மொபைல் நம்பரை பார்த்தா நீ ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் உனக்கு லேண்ட்லைன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். என்ன விஷயம்னு சொல்லு. சத்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சத்தி. என்ன பேசணும்? எவ்வளவோ பேசணும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று மட்டும் கேட்குறேன். என் ஃபோனை கூட அட்டன் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இதுக்காக என்ன இன்சல்ட் பண்ணுறேன்? இதெல்லாம் உனக்கு இன்சல்ட்னு தோணுதா? இல்லையா அப்படின்னா சத்தி? இது இன்சல்ட்னா? நான் தான் உன்னை கட்டிக்க போறவனு என்னோட வெக்கத்தை விட்டு உன் கூட வந்து உன் வீட்டு படியேறின என்ன உங்க அப்பாவும் அம்மாவும் ஏன் நீயும் கூட நடந்துக்கிட்டே, அதுக்கு பேர் தான் இன்சல்ட். ஐயோ சத்தி, அதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துருச்சு சத்தி. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தானே உங்ககிட்ட நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஆனால் சத்தி, நீயும் அன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப தப்பு சத்தி. நான் உங்க வீட்ல
எனக்கு நடந்த அவமானத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணேன். தட்ஸ் ஆல். நான் அவள சொன்னேன்ல, அதான் எரும மாடில்ல. இத்தனை அவமானத்துக்கு பிறகும் உன் ஃபோன் கால் வந்ததும் ஈனி இழிச்சுக்கிட்டு பேசணுமா? எனக்கும் தன்மானம் இருக்கு. இந்த பாருப்பா, நம்ம லவ்வர்ஸ்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை தான் நாம இப்ப சந்திச்சுட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோமோ அதை விட்டுட்டு தன்மானம் அது இதுன்னு ஏன் சக்தி? என்ன பண்றது? எனக்கு சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்கே. உப்பு போட்டு சாப்பிட்டு பழகிட்டேன். கிடைச்ச ஆம்பளை கை நழுவி போயிடக்கூடாதுங்கிற பயமே இல்லாம வளர்ந்துட்டேன். எனக்கு என்னோட சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். எந்த முட்டாள் மாமியார்கிட்டையும் என்னால அதை இழக்கவே முடியாது. ஏய், இதுக்கு பேரு கௌரவம் கிடையாது, ஈகோ. முத்தி போன ஈகோ. அதாவது நீ இழுக்கிற இழுப்புக்கு எல்லாரும் வரணும், ஆனா நீ கொஞ்சம் கூட யாருக்காகவும் இறங்கி வரக்கூடாதுன்ற ஈகோ. வேற விதத்துல சொல்ல போனா திமிரு. அப்படியா? சரி. சக்தி, ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். யாருக்காகவும் எதையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது முட்டாள் தானோ. ஓகே, இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம்? என் கூட பேசுறது உனக்கு தேவையில்லாத பேச்சு ஆயிடுச்சா? ஆமா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி சக்தி? எப்படி உன்னால இப்படி திடீர்னு புடைச்சு பேச முடியுது? இத்தனை நாள் நடந்து எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல உன்னால எப்படி மறக்க முடியுது? சில விஷயங்களை பட்டுன்னு மறக்கிறது தான் நல்லது. நினைச்சாலே எரிச்சல் வர உன்னை பத்தி எதுக்காக தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும்? சக்தி, தப்பு சக்தி, ரொம்ப தப்பு. தப்பு தப்பா கற்பனை பண்ணி, தப்பு தப்பா யோசிச்சு, தப்பு தப்பா பேசி, தப்பு தப்பான காரியங்களா பண்ணிட்டு இருக்க. உன்னோட வாழ்க்கை நீ சிக்கலாக்கிட்டு இருக்க சக்தி. உன்னோட அப்சர்வேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் சொல்லி என்ன வேதனைப்படுத்த தான் ஃபோன் பண்ணியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உன்னை எங்கேயாவது பார்த்தா ஸ்மைல் பண்ணி ஹலோ சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா நீ எல்லா தப்பும் என் மேலதான் சாதிக்கிறல்ல. அப்ப உன் வீட்டுல நடந்த அசிங்கத்துக்கும் என் மேலதான் தப்பு. நான் மட்டும் தான் தப்பானவ, மத்தவங்க எல்லாரும் சரியானவங்க, அப்படிதானே? ஐயோ சக்தி, நான் இதெல்லாம் எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். சக்தி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணுமோ இல்ல காயப்படுத்தணுமோ அப்படி பேசல சக்தி. நீ கொஞ்சம் தூண்டுற மாதிரி பேசினால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீ என்ன காயப்படுத்தின மாதிரி பேசினதுக்கும் நான் தான் காரணம் இல்ல. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டா அப்புறம் என்ன பண்றது? இனஃப் திவாகர், இனஃப். போதும். அதான் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, இதோட நிறுத்திக்கோ. அப்ப இதான் உன்னோட முடிவா? ஆமா. ஒரே ஒரு தடவை உன்னை பார்த்து பேசிட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நினைச்சேன். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சரியாகாது திவாகர், விட்டுரு. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். உன்னோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நான் உன் கண்ணில் கூட பட மாட்டேன். தேங்க்ஸ். சக்தி,